நம்ம முன்னாடி நிற்கிற பர்சனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட்ஸ், நம்ம மறைச்சி வச்சுருக்க நம்மளோட ரகசியங்களை வெளியே சொன்னால் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நமக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். நம்ம மறைச்சி வச்ச ரகசியத்தை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும்னு இருந்தால், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவரால் சொல்ல முடியும்னு இருந்தால், அந்த பர்சன் முன்னாடி போய் நம்ம நிற்கவே மாட்டோம். இந்த ஒரு ரீசன்னால தான் விஜயன் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எல்லாருமே பயந்தாங்க. சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் நம்ம இப்போ சொல்கிறத ஒரு காலத்தில் மென்டல் அசைலம்னாங்க. டிப்ரெஷன், பைப்போலார் டிசார்டர், ஸ்கிட்சோஃப்ரீனியான்னு எந்த டிசார்டர் இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை, மருந்து மாத்திரை, தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து க்யூர் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு பர்சனோட மென்டல் இல்னஸுக்கு பின்னாடி ஈவில் எனர்ஜிஸ் இருந்தால் எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அது க்யூரே ஆகாது. இந்த மாதிரி ஈவில் எனர்ஜிஸால் பாதிக்கப்பட்ட விஜயனை அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் சேர்ந்து இவருக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு மென்டல் அசைலத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, விஜயனோட அம்மா செத்து போனதுலேருந்து இவருக்கு ஒரு மாதிரி மனநல பாதிச்சிட்டாரு, அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்கன்றாங்க. விஜயனும் அவங்க நெய்பர்ஸும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அங்கே இருக்க ஃப்ளாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒட்டி ஒட்டி நெருக்கமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஃப்ளாட்ஸ் மாதிரி காமன் வாலே கிடையாது, நல்ல வென்டிலேஷன் இருக்கும், எல்லா பக்கமுமே விண்டோ இருக்குது. அப்படிலாம் அப்போ இருந்த ஃப்ளாட்ஸ்லாம் இல்லை. எல்லா வீடுகளுமே ஒட்டி ஒட்டி இருக்குது. ஒரு வீட்டுக்கு 2 ஜன்னல் இருக்கிறதே அதிகப்படியாக இருக்குது. விஜயன் அவங்க அம்மாவும் இந்த ஃப்ளாட்டில் மோர் தென் 7 இயர்ஸ் இருக்காங்க. இந்த நெய்பர்ஸ் எல்லாம் கூட அங்கேயே தான் இருக்கிறாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. பொதுவாகவே யார்கிட்டையும் பேசிக்கிறது கூட கிடையாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருந்திருக்காங்க. ஒரு 8 to 9 months முன்னாடி ஒரு நாள் காலையில் விஜயன் செய்கிற வேலைகளை பார்த்து அவங்களோட நெய்பர்ஸ்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அவங்க அம்மா இறந்து போயிட்டதுனால ஃபர்தராக என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அதெல்லாம் விஜயன் செஞ்சிட்ருக்காரு. அக்கம் பக்கத்து வீடு, விஜயன் வீட்டை ஒட்டி இருக்கிற பக்கத்து 2 வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் விஜயனோட வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மாவோட பாடிக்கு மாலை போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க, டக்குன்னு போயிடுறாங்க. வேறு யாருமே அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வரவே கிடையாது. அப்படி வந்த 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3-4 டேஸாகவே இவங்க வீட்டில் ஏதோ சம் பேட் ஸ்மெல் வந்துச்சு. இவங்க அம்மா இன்றைக்கே தான் செத்து போனாங்களா, இல்லை எப்போ செத்து போனாங்களே தெரியல அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. ஏன்னா விஜயனுக்கே ஒரு 55+ வயசு இருக்கும். அப்போ அவங்க அம்மாவுக்கு கண்டிப்பாக அது ஒரு பாட்டி தான். அந்த பாட்டி இது வயசாச்சு, அது செத்து போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, இதை விஜயன் வெளியில் எதுவும் சொல்லாமல் ஒரு வாரத்துக்கு அப்படியே மறைச்சி வச்சுட்டாரோ அப்படிலாம் சும்மா ஒரு பேச்சு மட்டும் அங்கே இருக்குது. அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்ச விஜயன் வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு வீட்டு கதவை திறக்கவே இல்லை. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஐயோ தனியாக இருந்தானேவன் அவங்க அம்மா கூட ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போல இருக்குது, ஏதாவது தப்பான முடிவெடுத்துகிற போகிறான் போல இருக்குது அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே அந்த நடமாட்டமெல்லாம் அவங்களால நோட் பண்ண முடியுது. லைட் எரியுது. அந்த வீடு ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால உள்ள ஒரு பர்சன் இருக்கிறத வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் மற்ற எந்த விஷயத்துக்குமே விஜயன் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஒரு வாரம் வீடு உள்ளே இருந்து லாக்காக தான் இருக்குது. ஒரு வாரம் கழித்து அந்த வீட்டை பூட்டிட்டு வெளியே போன விஜயன் ஒரு 6-7 மாதத்துக்கு திரும்பி வரவே இல்லை. இத்தனை மாதங்களில் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பர்சன் இருந்தாங்க, 2 பேர் யாரோ இருந்தாங்க இப்படின்னா அவங்க மறந்தே போயிட்டாங்க. இவங்களோட ஞாபகத்திலேயே அவங்க 2 பேருமே இல்லை. திடீர்னு ஒரு நாள் விஜயன் திரும்பி வராரு. அவர் திரும்பி வந்ததில் இருந்து தான் இவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்டதா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. சாயங்காலம் சன் செட் ஆனதுலேருந்து மறுநாள் காலையில் சன்ரைஸ் ஆகிற வரைக்குமான நேரம் அந்த ஃபுல் டைமுமே விஜயன் ஏதோ ஒரு மந்திரத்தை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான், சான் பண்ணிகிட்டே இருக்கான். ஆரம்பத்தில் ஒரு 2 நாளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பெருசாக ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அடுத்து வந்த நாளெல்லாம் இவன் அந்த மாதிரி சொல்கிறது வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணி சத்தமாக சொல்கிறான். அவங்க கூடயே ஏதோ ஒரு லேடி அழுகிற வாய்ஸுமே அப்பப்போ வந்துட்டு போகுது. இது வரைக்கும் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் விஜயன் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவும் இல்லை. எந்த லேடியோட வாய்ஸ், யார் வீட்டுக்குள்ளே இருக்கா, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இதோடு சேர்த்து அவன் நைட்டு நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிருக்கான். சத்தமாக கத்துறது. அந்த கத்தல்லையே பக்கத்து வீட்டு குழந்தைங்கள்லாம் பதறி அடிச்சுட்டு பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சிருதுங்க. இவ்வளோ இம்சை கொடுத்துட்டு இருந்திருக்கான் விஜயன். அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்களால் அதை டாலரேட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயனோட வீட்டு கதவை போய் மறுநாள் காலையில் தட்டியிருக்காங்க. ஆனால் அவன் திறக்கவே இல்லை. தட்டி பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, எப்படியா இருந்தாலும் இங்கே தானே இருக்கான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க. அடுத்து வந்த நாளில் விஜயன் வீட்டுக்கு கீழ் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு ஆனால் அவன் ஓடுறான் போல இருக்குது, ஓடுற சத்தம் கேட்குது, அவன் குதிக்கிற சத்தம் கேட்குது, சில மெட்டல் பால்ஸ் எல்லாம் போட்டு அவன் உருட்டிக்கிட்டே இருக்கான், தாயக்கட்டை வச்சு விளையாடுவானோ அந்த மாதிரி ஒரு மெட்டல் சத்தம் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை அப்படின்றாங்க. இதுக்கும் மேலே ஹைலைட்டாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு நாய் ஒன்று வளர்த்துருந்துருக்காங்க.
அந்த நாய் விஜயன் வந்ததுலேருந்து ஓடி போயிடுச்சு. அது திருப்பி வரவே இல்லை. அது எங்கே போச்சுன்னு தெரியல. விஜயன் இப்படி நைட்டெல்லாம் கத்துறது தாங்க முடியாமல் ஒரு நாள் அந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் வந்து விஜயன் வீட்டு டோரையே உடச்சி உள்ளே போயிருந்துருக்காங்க. உள்ளே போனால் அந்த வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ஜன்னல் சன்லைட்டுக்கு வரத்துக்கு. இன்னொரு ஜன்னல் கிச்சன் பக்கம் இருக்கும். அதை வந்து எப்போவுமே காரிடரை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பானா. இப்போ ஹாலில் இருக்க அந்த ஒரே ஒரு ஜன்னலையும் விஜயன் அப்படியே க்ளோஸ் பண்ணி போர்வை போட்டு மறைச்சு இருட்டாக இருக்குது. அந்த ரூமே ஃபுல் வீடுமே இருட்டாக தான் இருக்குது. சம் பேட் ஸ்மெல் வருது. நடு ஹாலில் ஏதோ சம் சிம்பிள்ஸ்லாம் வரைஞ்சி அனிமல்ஸோட ஸ்கல்லை கொண்டு வந்து வச்சு ஃபெதரை கொண்டு வந்து வச்சு சம் பிளாக் மேஜிக் ரிச்சுவல்ஸ் எல்லாம் விஜயன் பண்ணியிருந்திருக்கான். வீட்டுக்கு வந்து எப்போ குப்பையெல்லாம் எடுத்து கொட்டினானோ என்னமோ தெரில, ஏதோ சம் பேட் ஸ்மெல் அந்த வீட்டுக்குள்ளே அன்பேரபிளாக இருக்குது. விஜயன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடி போய் பார்த்தா அவங்க வீட்டு பெட்ரூமில் தரையில் படுத்துக்கிட்டு லெஷராக ஒரு போஸில் படுத்துட்டு மேலே சீலிங் அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கான். இவங்க வந்தது கூட தெரியல, இவங்க கூப்பிட்றது கூட தெரியல, இவங்க பேசுகிற எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அப்படியே வெறிக்க அந்த சீலிங்கை பார்த்துக்கிட்டே படுத்துருந்துருக்கான் விஜயன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவங்களோட நெய்பர்ஸ் எல்லாம் வந்து விஜயனை இந்த சைக்கியாட்ரிக் சென்டரில் சேர்த்து விட்டுட்டாங்க. இந்த சென்டரில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா விஜயனுக்கு வந்து அவங்க அம்மா செத்து போனதில் அந்த டிப்ரெஷனில் அப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த அந்த டாக்டர்ஸ் ஆகட்டும், தெரபிஸ்ட், நர்ஸ் யாரையுமே வந்து விஜயன் பார்க்கவே மாட்டானா. இது யூஸ்வல் தான், இந்த பேஷண்ட் இப்படி தான் இருப்பாங்கன்னு யாரும் எதுவும் கண்டுக்கலை. ஆனால் ஒரு நாள் என்ன இருந்திருக்கு, இந்த விஜயனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டாக்டர் வந்துருந்துருக்காரு. அந்த டாக்டரை வந்து நிமிர்ந்து பார்த்துருந்துருக்கான். ஐ கான்டாக்ட் வச்சு அந்த டாக்டரை பார்த்து அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறான்னா, அந்த டாக்டர் வந்து இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே வெளியவே சொல்லாத அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டை, அந்த சீக்ரெட்டை வந்து இவன் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிடுறான். அது இந்த டாக்டருக்கு ரொம்ப பெரிய ஒரு அவமானமாகிடுது. அதோடு அந்த விஜயனை நிறுத்தலை. இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயமெல்லாம் இப்போ வெளியே வந்துருச்சு, உன் குடும்பம் எப்படி இதெல்லாம் தாங்கிக்குமா, நீ வீட்டுக்கு போ, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டான். இந்த டாக்டருக்கு ஆல்ரெடி ஷாக்கு, இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம மானத்தை வாங்கிட்டானே அப்படின்ட்டு. வீட்டுக்கு போனால் விஜயன் என்ன சொன்னானோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் பெரிய சண்டை வந்திருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இந்த டாக்டருக்கு மட்டும் இல்லை, சில நர்ஸ் ஆகட்டும், மற்ற டாக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாரை பற்றியும் அப்படி வெளியே சொல்லி ஒரு கட்டத்தில் விஜயனுக்கு போய் பார்க்கணும், அவன் முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்னாலே எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. இவனுக்கு என்ன சக்தி இருக்குன்னே தெரியல, நம்மளை பற்றி சொல்கிறான், அதுக்கு மேலே சாபம் விடுற மாதிரி பண்ணுறான், இவன் பக்கத்தில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அசைலத்தில் அந்த காரிடரில் இருக்க லாஸ்ட் ரூம் நம்பர் 201 அந்த ரூமில் உள்ள வச்சு விஜயனை பூட்டிடுறாங்க. சாப்பாடு மட்டும் அவனுக்கு அப்பப்போ போகுமே தவிர வேற யாரும் விஜயனை போய் பார்க்கறதுக்கு ரெடியாகவே இல்லை. அவ்வளோ பயம் அவன் தான். அவன் வீட்டில் இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதே வேலையை இப்போ இந்த அசைலத்திலே உட்காந்துட்டு இருட்டினதுக்கு அப்புறம் ஏதோ சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்ல 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 அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கே ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. என்ன இவன் இப்படி சொல்லிகிட்டே இருக்கான், சொன்னதே திருப்பி சொல்கிறான். இவங்களுக்கு புரியாத மொழியாக இருக்குது, ஆனால் அவன் எதையோ திருப்பி திருப்பி சொல்கிறான்னு மட்டும் தெரியுது. வீட்டில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இவன் சொல்ல சொல்ல பின்னாடி ஒரு லேடி அழுகிற குரலும் கேட்குது. திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாருக்குமே ஒரு பதட்டமாக இருக்குது. மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பயப்படுறாங்க. அதனால் விஜயனோட ரூமுக்கு ஆப்போசிட் ரூமு பக்கத்து ரூம்லலாம் யாருமே இல்லை. விஜயனோட ரூம் மட்டும்தான் இருக்குது. அவன் இப்போ பாடு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் சாப்பிட்றதும் இல்லை. விஜயனுக்கு சாப்பாடு ஒரு தாத்தா தான் மத்தியானமும் நைட்டும் கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாராம். அந்த சாப்பாடையும் அவன் சாப்பிட்றதே இல்லை. வாரத்துக்கு ஒரு 2 முறை அவன் சாப்பாடு சாப்பிட்டாலே பெருசு. சில சமயங்கள் அந்த சாப்பாடை வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஆக்கி அதே பிளேட்டில் அப்படியே வச்சுருவானா. இன்னொரு விஷயத்த அந்த தாத்தா போய் எதை நோட் பண்ணியிருக்காருன்னா, விஜயன் இருக்கிற அந்த ரூமில் இருக்க சுவர், அந்த வால் முழுக்க எதையோ கவர் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் யாருக்குமே எந்த ஒரு டூலுமே கொடுக்க மாட்டாங்க. ஈவன் ஒரு மாத்திரை கொடுக்கணுன்னா கூட அதை அந்த கவர்லேருந்து பிரிச்சுட்டு தான் அந்த வெறுமன் அந்த மாத்திரை கொடுப்பாங்களே தவிர அந்த அளவுக்கு கூட ஒரு பென்சில் சின்ன டூல் எதுவுமே கிடையாது. அப்புறம் அவன் எதை வச்சு இந்த செவத்தில் அப்படிலாம் செதுக்கி வச்ச மாதிரி வச்சுருப்பான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ சம் சிம்பிள்ஸ், வேறு ஏதாவது எழுத்துக்களாக இருந்தால் மொழியாக இருந்தால் படிக்கலாம். இவன் ஏதோ சம் சிம்பிள்ஸ் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி ரூம் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்கான். அதுக்கான அர்த்தம் யாருக்குமே தெரியல. மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் நைட் நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக சத்தமாக அப்படிலாம் இருக்காதான். சைலண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே சைலண்ட்டாக தான் இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து செடேஷன் தூக்க மாத்திரை கொடுத்து தான் தூங்க வச்சுருவாங்க.
ஏன்னா அங்கே வரவங்களுக்குலாம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது தூக்கமே வரல, தூங்கினாலே யாரை தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்களுக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுருவாங்க. மற்ற பேஷண்ட்ஸ் மாதிரியே தான் விஜயனுக்கும் அவங்க கொடுத்துருந்துருக்காங்க, செடேஷன் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அந்த மருந்துக்கு தான் எஃபெக்டே இல்லை. இந்த எந்த மாதிரியான மருந்துக்கும் விஜயன் தூங்குறதே கிடையாது. டோசேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால நார்மலாக என்ன டோசேஜ் கொடுப்பாங்களோ அதோடு அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. விஜயன் மட்டும் நைட்டு பூரா உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். திருப்பி திருப்பி அந்த மந்திரத்தை சொல்கிறது, அப்பப்போ கத்துறது, இதெல்லாம் மற்ற பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. அங்கே சைக்கியாட்ரிக் கிளினிக்கில் நைட் நேரத்தில் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க பெருசாக, ஆனால் நர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க தான் ஷீபா. விஜயனை எந்த ஃபீமேல் டாக்டர்ஸோ இல்லை ஃபீமேல் நர்ஸோ போய் அட்டன் பண்ணுறதே கிடையாது. மேல் டாக்டர்ஸ் மேல் நர்ஸ் தான் விஜயனை வந்து அட்டன் பண்ணுறது. இப்போ இந்த கதைகள் எல்லாமே ஷீபாவுக்கு வாய் வழியாக கேட்ட கதைகள் தான். அதனால் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஓ, இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கானா ஒருத்தன் இங்கேருந்து அப்படின்னு. நைட் டியூட்டியில் இருக்கிற ஷீபாவுக்கு விஜயன் கத்துறது நல்லாவே கேட்குது. ஒரு நாள் நைட்டு கத்திக்கிட்டே இருந்த விஜயனோட சத்தம் அதோடு ஸ்டாப் ஆயிடுச்சு. விஜயனோட ரூம்குள்ளேருந்து எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. விஜயன் சத்தமும் கேட்கல, அந்த லேடியோட அழுகிற குரலும் கேட்கல, விஜயனுக்கு அப்பப்போ கத்துறதும் இல்லை, எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் விஜயனோட ரூம்குள்ளேருந்து தான் சத்தம் வரலையே தவிர அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸோட காதுலெல்லாம் ஏதோ சம் விஸ்பரிங் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது விஜயனோட சத்தம் தான், ஆனால் காதில் விஸ்பர் பண்ணுற மாதிரி ரொம்ப மெதுவாக காதோட காதாக கேட்குது. விஜயன் சொல்கிற மந்திரம் தான் அது. அவன் இது நாள் வரைக்கும் சத்தமாக அவன் ரூமில் இருந்து கேட்டது இப்போ எல்லாருடைய காதுக்குள்ளாரையும் ரொம்ப மெதுவாக கேட்குது. அப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவன் வந்து டயர்டாக போயிட்டான், சாப்பிடாம இருந்து டயர்டாக போயிட்டு மெல்லமாக பேச ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு, அதனால தான் நம்ம காதலெல்லாம் ரொம்ப மெதுவாக கேட்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அடுத்து வந்த 3 நாளுக்கும் இதே சத்தம் தான், ரொம்ப மெதுவாக அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த லேடியோடைய அழுகிற சத்தமோ அந்த கத்துற சத்தமோ எதுவுமே கேட்கல. மந்திரத்தை சாண்ட் பண்ணுற சத்தம் மட்டும் மெதுவாக காதில் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. பெருசாக இதை யாரும் எடுத்துக்கவே இல்லை. அவன் அமைதியாக ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு விட்டுட்டாங்க. 3ஆவது நாள் மத்தியானம் சாப்பாடு வைக்க போன அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நான் இது வரைக்கும் சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லி போகும்போது விஜயன் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான், அந்த ரூமோடைய சென்டரில் அவன் உட்காந்துக்கிட்டு மேலே சீலிங்கை பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். லாஸ்ட் 3 டேஸாக நான் சாப்பாடு வைக்க போகும்போது அவன் அந்த ரூமில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கான், அவன் வந்து உயிரோடு இருக்கானா என்னன்னு கூட எனக்கு தெரியல, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி 3 நாள் கழிச்சு தான் அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு. முதல் 2 நாள் அவன் அப்படியே தான் படுத்திருக்கான். 3ஆவது நாள் தாத்தா போய் பார்க்கும்போதும் அப்படியே தான் படுத்துட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் போய் டாக்டர்ஸ் பார்க்கும்போது தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க விஜயன் செத்து போயிட்டான் அப்படின்னு. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தோணுதுன்னா, விஜயன் செத்து போனான்னா அவன் எப்போ செத்து போனான்னு தெரியல, ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட அவங்க காதில் விஜயனோட அந்த விஸ்பரிங் சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஷீபா இப்போ என்ன பண்ணுறாங்க, ஷீபாவோட கசின் பிரதர் வந்து பேராமெடிக்காக இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஸோ அந்த டீம் வந்து விஜயனோட பாடியை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இங்கே இருக்க அத்தனை பேரோட காதுலையுமே விஜயன் சொல்கிற அந்த சாண்டிங் சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருந்திருக்கு. விஜயன் பாடியை எடுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அமைதியாக சைலண்ட்டாக இருந்திருக்கு. பாடியை எடுத்துகிட்டு போன பேராமெடிக் சாம் அதை வந்து ஜிஹெச் மார்ச்சரியில் வந்து கொடுத்துட்றாரு. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நைட்டு 7 மணிக்கிட்ட ஆயிடுது. இப்போ அந்த மார்ச்சரியில் பெத்தாலஜிஸ்ட் யாருமே இல்லை, அங்கே மார்ச்சரி அசிஸ்டண்ட்டும் ஒரு ஹெல்ப்பரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சாம் பாடியை கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ இந்த விஜயனோட டெட் பாடியை எடுத்து கொண்டு போயிட்டு உள்ளார கோல்ட் சேம்பரில் வைக்க வேண்டியது மார்ச்சரி அசிஸ்டண்ட்டாக இருக்கிற அர்ஜுனும் ஹெல்ப்பர் வில்லியமும் தான். விஜயனோட பாடியை பார்க்குற வில்லியமுக்கும் அர்ஜுனுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதே ஷாக் வந்து சாமுக்குமே இருந்திருக்கு. ஏன்னா சாம் போயிட்டு விஜயனோட டெட் பாடியை எடுக்கும்போது அந்த அசைலத்தில் இருக்கிறவங்களுக்கு விஜயன் எப்போ செத்து போனார்னு தெரியல. ஒரு 3 நாளாக எந்த ஒரு சத்தமுமே வரல அந்த ரூம்லேருந்து, எங்களுக்கு அவர் எப்போ செத்து போனார்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சாம் அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த ரூமில் எந்த விதமான ஸ்மெல்லும் வரவே கிடையாது. விஜயனுடைய பாடி அப்படியே இரும்பு மாதிரி இருந்திருக்கு. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இறந்துருந்தா அந்த பாடி வந்து டீகம்போஸ் ஆகிருந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்திருக்கும். இல்லை இன்றைக்கி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னா இந்த அளவுக்கு ஃப்ரோசன் ஆன மாதிரி அந்த பாடி அவ்வளோ ஸ்டிஃபாக ஹார்டாக ஆயிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சாம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த மார்ச்சரியில் கொடுத்துட்டு போயிட்டாரு. இனி அர்ஜுனும் வில்லியமும் தான் இதை ஃபர்தராக என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாருனா, ஓகே கோல்ட் சேம்பரில் போய் இந்த பாடியை வச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளிட்டு போகிறாரு.
விஜயனோட பாடியை கோல்ட் சேம்பரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் மார்ச்சரிக்குள்ளே தள்ளிட்டு போகிறாரு. அங்கே இருக்க அந்த கோல்ட் சேம்பரில் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் 4வது கம்பார்ட்மெண்ட்டில் தான் இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகேன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து ட்ரோரை வந்து வெளியே இழுத்து அதில் விஜயனோட பாடியவும் வச்சுட்டாரு. ஆனால் திருப்பி அந்த ட்ரோரை க்ளோஸ் பண்ணவே முடியல, தள்ளவே முடியல, ஸ்டக்கான மாதிரி இருக்குது. இவர் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினாலும் அது நகரவே மாட்டேங்குது. என்னன்னா அப்படி நகர மாட்டேங்குதுன்னு பார்த்தா அந்த டெட் பாடியோட கண்ணு பிளிங்க் ஆகிறத அர்ஜுன் பார்க்குறாரு. இது வந்து நம்ம பார்க்குறது கரெக்டாக தான் கவனிச்சோமா? செத்து போன டெட் பாடியோட கண் எப்படி பிளிங்க் ஆக முடியும்? இவ்வளோ நேரம் அந்த கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம் நானும் வில்லியமும். ஆனால் அந்த கண் க்ளோஸே ஆகலை, இப்போ தான் பிளிங்க் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. இதை எல்லாமே இவர் அந்த பாடியோட தலைப்பக்கத்தில் இருந்து தான் பார்த்துட்ருக்காரு. பாடியோட தலைப்பக்கம் வச்சு தான் அந்த ட்ரோரை வந்து க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. அப்போ இந்த சைட்லேருந்து தான் பார்க்குறாரு. சரி, பாடியோட பக்கத்தில் நேராக வந்து பார்க்கலான்னு சொல்லி விஜயனோட டெட் பாடிக்கு பக்கத்தில் வந்து சைடில் வந்து நின்று அந்த ஃபேஸை பார்க்கும்போது விஜயனுடைய கண்ணு தலை திரும்பலை, அவருடைய கண்ணு மட்டும் அர்ஜுனை பார்க்குற மாதிரி அப்படியே திரும்புது. ஒரு ஐ கான்டாக்ட் கிடைக்கிற மாதிரி அர்ஜுன் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த செகண்ட் அர்ஜுன் கத்திக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். இது எந்த விஷயமே வெளியில் நிற்கிற வில்லியமுக்கு தெரியவே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வில்லியம் உள்ளே வராரு. என்னடா அர்ஜுன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணவே காணும்னு சொல்லிட்டு வில்லியம் உள்ளே வந்து பார்க்கும்போது அர்ஜுன் கீழே வந்து மயங்கி கிடக்கிறாரு. ஆனால் எந்த கம்பார்ட்மெண்ட்டுமே அப்போ ஓப்பன்லேயே இல்லை, எல்லா சேம்பருமே க்ளோஸாக இருக்குது. இப்போ வில்லியம் வந்து அர்ஜுனை எழுப்பினதுக்கு அப்புறம் தான் அர்ஜுன் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. விஜயனோட கண்ணு வந்து பிளிங்க் ஆச்சு, அது என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் பயந்து மயக்க போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு. இப்போ வில்லியம் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைப்பா. நான் இந்த மார்ச்சரியில் வந்து ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆனதே கிடையாது. நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்டிருந்துருக்காங்க, பேயெல்லாம் பார்த்துருக்கியான்னு. என் லைஃப்பில் நான் அப்படி எதையும் பார்த்ததில்லப்பா. நீ ஏதோ கற்பனையில் இருப்ப, புதுசாக தானே சேர்ந்துருக்க, உனக்கு போக போக பழகிறோம், நீ வெளியே போயிரு, நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லியம் தான் நெக்ஸ்ட் டாஸ்க்கை பார்க்குறாரு. அது என்னன்னா, வில்லியம் கையில் இருக்க லிஸ்ட்டு படி அன்னைக்கு வந்த டெட் பாடிஸ் எல்லாம் என்ன, இப்போ இந்த சேம்பரில் இருக்க டெட் பாடிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எத்தனை பாடிஸ் வந்து கிரிமேஷனுக்கு போயிருக்கு, எத்தனை சேம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் அவர் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காரு. இதன்படி தான் இவர் ஒவ்வொரு சேம்பராக வில்லியம் வந்து செக் பண்ணிகிட்டே போவார். அடுத்து விஜயனோட பாடி இருக்கிற சேம்பரை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வில்லியம் வராரு. அந்த சேம்பரில் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 4 கம்பார்ட்மெண்ட்லேயும் வேறு வேறு பேரோட டெட் பாடிஸ் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே எந்த ஒரு டெட் பாடியுமே இல்லை. ஆனால் வில்லியம் கையில் வச்சுருக்க லிஸ்ட் படி அதில் ஒரு ஃபீமேல் பாடி இருக்கணும். அகைன் 2வது கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, அங்கேயும் இந்த பாடியுமே இல்லை. 3வது கம்பார்ட்மெண்ட்டில் விஜயனோட பாடி இருக்குது. ஆனால் லிஸ்ட்டு படி 4வது கம்பார்ட்மெண்ட்டில் தான் விஜயனோட பாடி இருந்திருக்கணும். இவருக்கு குழப்பமாக இருக்குது. 4வது அந்த சேம்பரோட 4வது கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளேயும் விஜயனோட பாடியே தான் இருக்குது. வில்லியமுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. அந்த நேரத்தில் டக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுது. இப்போ தான் வில்லியமுக்கு புரிய வருது, விஜயனுடைய சோலோ இல்லை விஜயனை பிடிச்சிட்டு இருக்க அந்த ஈவில் எனர்ஜியோ எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. இவரால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவே முடியல. அவ்வளோ இருட்டு, அவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு இருந்த ஏசியெல்லாம் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிட்டு எந்த ஒரு சத்தமுமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த சேம்பர்ஸ் அதெல்லாமே மெட்டல் சேம்பர்ஸ், அந்த மெட்டில் யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்குது. இவருக்கு ஹார்ட் பீட் எல்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. ஒரு 10 செகண்டுக்குள்ளே இது அவ்வளோ விஷயங்களும் நடக்குது. ஜென்ரேட்டர் ஆன் ஆகி இப்போ கரண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எந்த சேம்பரையுமே ஓப்பன் பண்ணி வில்லியம் செக் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு மார்ச்சரியிலேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்த வில்லியம் அர்ஜுன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ சாம் கிட்ட வந்து சீக்கிரமாக இந்த ஆளோடைய டீட்டெயில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க சொல்லு, விஜயன் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு. இவன் வந்து சாதாரணமான ஒரு பர்சன் மாதிரி தெரியல, சீக்கிரமாக இந்த பாடியை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும், சொந்தக்காரவங்க இருந்தால் வாங்கிட்டு போக சொல்லு, இல்லாட்டி நம்ம சீக்கிரமாக வந்து நம்மளே வந்து கிரேவியார்டுக்கோ இல்லை கிரிமேஷனுக்கோ அனுப்பிச்சி விட்டுறலாம் அப்படின்றாரு. இதை கேட்கும்போது அர்ஜுனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நான் சொன்னது உண்மை தானே, இப்போயாச்சும் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு. அன்னைக்கு நைட்டே அர்ஜுன் வந்து சாமுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலை சீக்கிரமாக கலெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கும் நடந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே வந்து சாம் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் சேட் பார்ட் என்னென்னா, விஜயனை பற்றி யாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல. சாம் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி விஜயனை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியலன்னு சொன்னதுக்கப்புறம் அர்ஜுன்கிட்டையோ இல்லை வில்லியம் கிட்டேயோ காண்டாக்ட் பண்ணவே இல்லை. அதனால் மேற்கொண்டு அங்கே என்ன நடந்துச்சு, விஜயனோட பாடியை என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேத்துக்கும் இதுக்கு மேலே ஏதாவது நடந்துச்சான்னு எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல.
கதையை முழுசாக கேட்டதுக்கு தேங்க்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஸ்டோரிஸை என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கதைகளை பேசி அனுப்பி வைங்க.